என்னது நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற இந்த பன்னீர் இதுலேயும் ஃபேக் கொண்டு வந்துட்டாங்களா? அது என்னங்க அனலாக் பன்னீர் அல்லது ஃபேக் பன்னீர்? என்ன விஷயம் பார்த்துருவாங்க. சமீபத்தில் வட இந்தியாவில் நிறைய கடைகளில் நார்மல் பன்னீருக்கு பதிலாக இந்த செயற்கையான சிந்தட்டிக் பன்னீர் பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு நிறைய குழப்பம் வந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்துருவோம். நார்மல் பன்னீர் எப்படி தயாரிக்கிறாங்க? நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் லெமன் ஜூஸோ அல்லது வினிகரோ போட்டு உங்களுக்கு தெரிய வச்சிங்கன்னா அதுலேருந்து அந்த திடப்பொருளும் தண்ணியும் பிரிஞ்சிடும். அப்புறம் வடிகட்டி அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டா மிச்சம் தங்குற கோஆகுலேட்டட் மில்க் சாலிட்ஸ் இது தாங்க பன்னீர். இதை ஒரு 2-3 மணி நேரம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் நம்ம பன்னீர் ஈஸியாக வீட்டில் தயாரிக்க முடியும். கடைகள்லையும் இப்போ தயாரித்து நிறைய பிராண்டில் வருது. அப்படி பண்ணாமல் உங்களுக்கு பாலை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அது கூட ஸ்டார்ச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வெஜிடபிள் ஆயில், பாம் ஆயில், சூரியகாந்தி அந்த மாதிரி ஆயில் அதை ஹைட்ரஜனேற்றம் பண்ணி இந்த வனஸ்பதி மாதிரி ரெடி பண்ணி அதை உள்ள கொழுப்புக்காக சேர்த்து அப்புறம் அந்த திக்னஸ்லாம் வரத்துக்கு எம்எல்சிஃபயர் அந்த மாதிரி சில கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி பன்னீர் மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பியரன்ஸ் வரக்கூடிய பொருள் தான் அனலாக் பன்னீர்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஃபேக்கு, இதில் யூரியா கலக்குறாங்க, டிட்டர்ஜென்ட் கலக்குறாங்க, அந்த அளவுக்கு இதில் பிரச்சனைக்கு மாதிரி தெரியல. ஆனால் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பன்னீர் அப்படிங்கிற பேரில் இதை விற்கிறது தாங்க பிரச்சனை. நிறைய கடைகளில் அதெல்லாம் ஹோட்டலில் சரிங்களா விலையை மிச்சப்படுத்துறதுக்காக ஒரிஜினல் பன்னீருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரிஜினல் பன்னீர் கடையில் வாங்கினா ஒரு 200 கிராம் கிட்டத்தட்ட 140 ரூபா வருது. 1 கிலோ வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட 600-700 ரூபாய் ஆகலாம். சரிங்களா? அது போட்டு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லைங்கனால இதை யூஸ் பண்ணுறாங்க. பிரச்சனை என்ன? நீங்கள் பன்னீர் சாப்பிட்றதே அதோடைய பாலோடைய ஆரோக்கியமான கொழுப்புகள், அதோடைய நல்ல புரோட்டீனுக்காக. இந்த ஃபேக் அல்லது இந்த அனலாக் பன்னீரில் அதெல்லாம் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆபத்து ஏற்படுத்துதோ இல்லையோ அதில் டிரான்ஸ் ஃபேட் அந்த மாதிரி ஹைட்ரஜனேட்டட் ஃபேட்டும் இருக்கும். அதுவும் உடம்புக்கு நம்ம ரத்த குழாய்க்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நீங்கள் பன்னீர் வாங்குறதா ஈஸியாக வீட்டிலேயே நீங்கள் தயாரிச்சுக்கலாங்க. அல்லது நம்பகமான உங்களுக்கு பிராண்ட்லேருந்து வாங்குங்க. இன்கிரீடியன்ஸ் படிச்சு பாருங்க. அதில் வெறும் மில்க் சாலிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கணும். வேற எதுவும் பொருள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அதில் ஏதாவது ஆயில், ஸ்டார்ச்லாம் போட்டிருந்தாங்கனாவே அது சிந்தட்டிக் பன்னீர்னு அர்த்தம். அந்த மாதிரி இது தவிர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பன்னீர் நல்லா சாஃப்டா அப்படியே உடஞ்சி உழுகும். அந்த மாதிரி அப்படியே வாயில இருக்கும். இதெல்லாம் ரப்பர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த சிந்தட்டிக் பன்னீர். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அயோடின் டெஸ்ட் அதெல்லாம் வெளியே கடையில் வாங்குறப்ப நம்பகமான கடைகளில் வாங்கிக்கோங்க. வித்தியாசமாக அந்த பன்னீர் டேஸ்ட் இருக்குனாவே அந்த கடையை பின்னாடி அவாய்ட் பண்ணிடுங்க. ஆபத்து ஏற்படுத்துதோ இல்லையோ உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ நீங்கள் நினைக்கிற ஆரோக்கியம் இதில் கட்டாயம் வராது. நல்ல புரோட்டீன் டெஃபினட்டாக இதில் கிடைக்காது. இதை அடுத்த வாட்டி பன்னீர் சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க.